அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போறது குறிப்பா சூப்பர் எலினோவின் தாக்கத்தினால தமிழக விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்க பாதிப்பு மற்றும் வரக்கூடிய மாதங்களை எப்படி எதிர்கொள்வது, தேவையான முன்னெச்சரிக்கை என்ன, சம்பாவில் எப்படி சாதிப்பது என்பது குறித்து தான். அதன் காரணமா இது வானிலை காணொலி இல்லை என்பதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சூப்பர் எலினோனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து பேச இருப்பதன் காரணமா சற்று நீண்ட காணொலியா அமையும். அதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகஸ்ட் 16, 2026 இந்த சிறப்பு பதிவுல நம்ம குறுவை சாகுபடி மற்றும் சம்பா வரக்கூடிய ஆண்டுகள்ல அடுத்த ஆண்டு இதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்தெல்லாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆண்டின் துவக்கத்தில் இருந்தே ஜனவரி மாதம் முதலே நம்ம சூப்பர் எலினோ உருவாகும். அது 150 ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கு தீவிரமான சூப்பர் எலினோவாக உருவெடுக்கும் என்பது குறித்தெல்லாம் பல பதிவுகளும் விழிப்புணர்வு கருத்தரங்குகளும் நடத்திட்டு இருந்தோம். இந்த சூழல்ல வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆகஸ்ட் மாதமே சூப்பர் எலினோ உருவாகிடுச்சு. இது அடுத்த 3 மாதங்கள்ல இதுவரை உலகம் கண்டிராத அளவிற்கு ஒரு தீவிரமான சூப்பர் எலினோவா உருவெடுக்க இருக்கு. நம்ம முன்பு எதிர்பார்த்தது 150 ஆண்டுகள்ல தீவிரமான ஒரு சூப்பர் எலினோ. தற்போது இதுவரை உலகம் பார்த்திராத ஒரு தீவிரமான சூப்பர் எலினோ இந்த ஆண்டு நவம்பர் மாதம் உருவெடுத்து அது அடுத்த ஆண்டு ஜனவரி வரைக்கும் நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல ஏப்ரல் மாதம் வரைக்கும் எல்லினோ என்ற நிலையிலும், ஜூன் மாதம் வரைக்கும் அது சூப்பர் எலினோவிலிருந்து எல்லினோ என்ற நிலையிலும் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது 2026, 2027 ஆகிய 2 ஆண்டுகளும் உலக அளவுல வானிலை மற்றும் பருவநிலைகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணியா இந்த சூப்பர் எலினோ உருவெடுத்திருக்கு. இதன் தாக்கம் உலக அளவுல உணர தொடங்கி இருக்கு. குறிப்பா இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலுமே கடந்த 3 மாதங்களா அதன் தீவிரம் என்பது அதிகரித்து வருது. வரக்கூடிய மாதங்கள்ல மேலும் தாக்கம் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில நம்ம இந்த ஆண்டு குறுவை சாகுபடியை தெற்கு டெல்டா விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டாம், நிலத்தடி நீர் மட்டும் இருக்கிறவங்க மட்டும் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தோம். இப்ப தற்போது பார்த்தோம்னா குறுவைக்கு மேட்டூர் அணை திறக்கப்படலை. அதே போல டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை சாகுபடி என்பது கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் அளவுக்கு குறைவாக தான் நடைபெற்றிருக்கு. வடக்கு டெல்டாவில் குறுவை சாகுபடி நிலத்தடி நீரை நம்பி செய்தவர்களுக்கும் பல பிரச்சனைகள், இன்னல்கள். ஜூன் ஜூலைல நீடித்த அதீத வெப்பத்தினாலையும் நிலத்தடி நீர்மட்டத்துல ஏறிய உப்புத்தன்மையின் காரணமா ஏற்கனவே மகசூல் குறைவு. இந்நிலையில கடந்த 10 நாட்களாக மாலை இரவு நேரத்துல வெப்பச்சலன இடிமலையும் பதிவாகி அவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல வடக்கு டெல்டாவில் அந்த வெப்பச்சலன இடிமலையின் தாக்கம் என்பது குறையும், பகல் நேர வெப்பநிலையும் உயரும். அதன் காரணமா வரக்கூடிய நாட்கள்ல இந்த அறுவடை பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். குறிப்பா பகல் நேரத்துல மழை இடையூறு இருக்காது, நீங்க எந்தவித அச்சமும் இன்றி மேற்கொள்ளுங்கள். அதே சமயத்தில் மாலை இரவு நேரத்துல அதீத வெப்பத்தினால வெப்பச்சலன மழை திடீரென நிலப்பகுதியில இடிமலை மேகங்கள் உருவாகி மழைப்பொழிவு கொடுக்கலாம். அதனை கருத்தில் கொண்டு மழை வாய்ப்பு குறைவு என்றாலும் குறிப்பா அந்த 18, 19 ஒரு சிறிய மழை வாய்ப்பு இருக்கு என்பதன் காரணமா அறுவடை செய்யக்கூடிய தானியங்களை பத்திரப்படுத்தி வைங்க. மாலை ஒரு 4 மணிக்கு மேலேயே அதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம். நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல் மூட்டைகள் வைத்திருந்தாலும் அதனை மலைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம். மற்றொரு புறம் இப்போ நம்ம குறுவை சாதகம் இல்லாத நிலை, திறக்க முடியாத மேட்டூர், கைவிடுங்கன்னு சொன்ன நம்ம டெல்டா சம்பா பட்டத்துல வென்றாக வேண்டும் என்று தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம். அதற்கான முக்கிய காரணம் என்னன்னா, இந்த ஆண்டு குறுவை சாகுபடி நடைபெறல. தற்போது பார்க்கிறோம் டெல்டாவின் பல பகுதிகளும் வறண்டு ஒரு வறட்சியான சூழல் காணப்பட்டு இருக்கு. இந்த சூழல்ல அடுத்த ஆண்டு 2027ஆம் ஆண்டு குறுவை சாகுபடி என்பது சந்தேகமான ஒரு நிலை, ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த சூப்பர் எலினோவின் தாக்கம் அடுத்த ஆண்டும் இருக்கும். அடுத்த ஆண்டு தான் தீவிரம் அடையுது. குறிப்பா அடுத்த ஆண்டு மார்ச் முதல் ஜூலைல தான் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும்லாம் எதிர்பார்க்கப்படுறதுனால அடுத்த ஆண்டு குறுவை நடைபெறுமா, சாத்தியமா என்பது கேள்விக்குறியா இருக்கு. இதை எதற்காக நான் இப்ப குறிப்பிடுறேன்னா, உங்களுக்கு அச்சத்தை ஊட்டுவதற்கோ இல்ல வருத்தத்தை ஏற்படுத்துவதற்கோ இல்ல, இந்த சம்பாவின் முக்கியத்துவத்தை மீண்டும் தெரியப்படுத்துவதற்காக. இப்ப இந்த ஆண்டு குறுவை நடைபெறல, அடுத்த ஆண்டு குறுவை நடைபெறுமாங்கிறது சந்தேகமான ஒரு நிலை இருக்கு. அப்போ இடையில இருக்கக்கூடிய சம்பா பட்டத்துல நம்ம கண்டிப்பா வென்றாக வேண்டும். அது மட்டுமின்றி இப்ப இன்றைய காலகட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா நமக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற அண்டை மாநிலங்கள் எல்லாம் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவா பதிவாகி இருக்கு. அங்கெல்லாம் விளைச்சல் மிகவும் குறைந்திருக்கு. ஒரு போகம் தான் அங்க விளைச்சல், அதுவுமே குறைந்த நிலையில காணப்படுது. அப்போ நம்ம சம்பால ஜெயிச்சுட்டா
அடுத்த ஆண்டு நமக்கு பார்த்தோம்னா சம்பா வந்து நல்ல முறையில் கொள்முதல் செய்யப்படும். அண்டை மாநிலங்கள்லேருந்து அதிக விலைக்கு கூட வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த 2 போகம் குறுவை பாதிக்கப்பட்டாலும் அந்த சம்பாவை வச்சு நம்ம பொருளாதார ரீதியா விவசாயிகள் சற்று சமாளிக்க முடியும் இந்த சூப்பர் எலினோவை. அதன் காரணமா தான் சம்பா பட்டத்துல நம்ம வந்து கண்டிப்பா வென்றாக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு இருக்கோம். இப்ப இதை நான் எதுக்காக அடுத்த ஆண்டு குறுவை வந்து சந்தேகங்கிறத குறிப்பிட்டேன்னா, இந்த ஆண்டு சம்பாவை நம்ம முக்கியத்துவமா எடுத்து அதை பண்ணணுங்கிறதுக்காக தான் குறிப்பிட்டேன். இதனை வந்து நீங்க தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா இந்த சூப்பர் எலினோவின் தாக்கம் சற்று தீவிரமா அடுத்த ஆண்டு இருக்குங்கிறதுனால அப்படி ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு, பயம் ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா சம்பால முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த சம்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியத்தை தமிழக அரசும் எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம குறிப்பிடுறோம். அது அடுத்த ஆண்டு குறுவை பத்தி நம்ம அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துல நம்ம தெளிவா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரி, இப்ப சம்பாவுக்கு என்ன நிலை அப்படின்னு பார்த்தா, ஜூன் 12ஆம் தேதி இயல்பாக மேட்டூர் அணை திறக்கப்படும். அன்றைய தினம் மேட்டூர் அணை திறக்கப்படல. ஜூன் 12, 2026ஆம் தேதி என்று பார்த்தோம்னா மேட்டூர் அணையில் நீர் இருப்பு 40 டிஎம்சி அளவுல இருந்துச்சு. கர்நாடகால காவிரி அணைகளின் நீர் இருப்பு, அதாவது கபினி, கேஆர்எஸ் இது போன்ற அணைகளின் நீர் இருப்பு என்பது 35 டிஎம்சி தான் இருந்துச்சு. அப்போ தமிழகத்துல இருக்க மேட்டூரை விட கர்நாடக அணைகளின் நீர் இருப்பு மிக குறைவாக இருந்துச்சு. அது மட்டுமல்லாம பருவமழை சற்று தாமதமாக துவங்குவது மற்றும் ஜூன் ஜூலைல பெரிதாக அவர்களுக்கு மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இல்லை. தமிழகத்திலும் அந்த நீடித்த கோடையின் தாக்கம் இருக்கும் என்பதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டுதான் குறுவைக்கு சாதகமற்ற ஒரு வானிலை தான் நிலவுது. மேட்டூரை நம்பி பயிரிடக்கூடிய விவசாயிகள் குறுவையை கைவிடுங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்ப ஏன் சம்பா பண்ணணும்னு சொல்றோம்னா, ஒரு காரணம் நமக்கு சம்பா மிகவும் முக்கியங்கிறத தாண்டி இன்றைய காலகட்டத்தில் ஆகஸ்ட் 15, 2026 நிலவரப்படி கர்நாடக அணைகள்ல நீர் இருப்பு என்பது 90 டிஎம்சியா உயர்ந்திருக்கு. 35 டிஎம்சில இருந்து இன்று 90 டிஎம்சியா உயர்ந்திருக்கு. அதே போல நமக்கு அவர்களுக்கான குடிநீருக்கான நீர் தேவை என்பது 44 டிஎம்சி. அவங்களுக்கு குடிநீருக்காக எப்பயுமே தேக்கி வைக்க வேண்டியது 44 டிஎம்சி. அதையும் தாண்டி வந்துட்டாங்க. 90 டிஎம்சி அளவுக்கு நீர் இருப்பும் இருக்கு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 4 மாதங்கள்ல கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரின் அளவு என்பது 120 டிஎம்சி. ஒரு ஆண்டுக்கு 177.75 டிஎம்சி நீர் கொடுக்கணும். அதுல ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான 4 மாதங்கள் மட்டும் 120 டிஎம்சி நீர் கொடுக்கணும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள்ல மட்டும் 90 டிஎம்சி அளவுக்கு நீர் கொடுக்கணும். ஆனா இப்ப நமக்கு கொடுத்திருக்க நீரின் அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 டிஎம்சி தான். அதுவுமே பார்த்தோம்னா ஜூன் ஜூலைல பெரிதாக ஒரு 3 டிஎம்சி அளவு இருக்கும். இப்போ ஆகஸ்ட் மாதத்துல ஒரு 6.5 டிஎம்சி அளவு இருக்கும் நீர் திறந்திருக்காங்க. அதுவும் கபினிலேருந்து உபரி நீராக தான் திறக்கப்பட்டுச்சு. இந்த சூழல்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கடினமான சூழலை கருத்தில் கொண்டு மேலும் ஒரு 30 டிஎம்சி நீரை தமிழக அரசு போராடி வாங்க வேண்டும். ஏன்னா இப்ப நமக்கு 30 டிஎம்சி கொடுத்தா அவர்களுக்கு 60 டிஎம்சி இருக்கும். அது மட்டுமின்றி மீதம் இருக்கக்கூடிய பருவமழையில இந்த 60 டிஎம்சிங்கிறது அவர்களுக்கு நிலையா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு இப்ப 40 இருக்குது, இன்னும் 30 சேர்த்தீங்கன்னா 70 டிஎம்சி ஆயிடும். 70 டிஎம்சி இருக்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு குறிப்பா தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு ஐப்பசி கார்த்திகையில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். ஐப்பசி 10 தேதி முதல் மார்கழி 5 தேதி வரையிலான காலகட்டத்துல இயல்புக்கு அதிக மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ காவிரி டெல்டாவை பொறுத்தளவுக்கு சம்பா பட்டத்திலேயே குறுவை, சம்பா, தாளடின்னு 3 பட்டம் இருந்தாலும் சம்பா பட்டம் என்று சொல்லக்கூடிய ஆகஸ்ட் முதல் பிப்ரவரி மந்த், அது ஜனவரி எண்டு அல்ல மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் பார்த்தோம்னா முன் சம்பா, பின் சம்பா, தாளடின்னு 3 வகையா விதைப்பு பணிகளை மேற்கொள்வோம். ஸோ இந்த ஆண்டு நமக்கு ஐப்பசி கார்த்திகையில நல்ல மழைப்பொழிவு இருக்கு அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு முன் சம்பாவிற்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி தண்ணீர் திறந்திருக்கணும். இப்ப திறக்கல. அடுத்த 10 நாட்கள்ல திறப்பதற்கும் சாதக சூழல் இல்லை. அப்போ முன் சம்பாவும் இந்த ஆண்டு சாத்தியம் இல்லை, அதையும் விட்டுருவோம். தாளடிக்கும் போக முடியாது. ஏன் தாளடிக்கு போக முடியாதுன்னா, நீங்க நவம்பர் பிற்பகுதி, டிசம்பர் முதல் வாரத்துல விதைப்பு பணிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு மார்ச் மாதம் வரைக்கும் கண்டிப்பா தண்ணீர் தேவை. மார்ச் மாதம் வரைக்கும்லாம் நமக்கு மேட்டூர் திறப்பதற்கான சூழல் இல்லை. இன்னொரு புறம் அடுத்த ஆண்டு குளிர்காலத்திலேயே நமக்கு வெப்பநிலை உயர தொடங்கிரும். குளிர்காலத்துல கடந்த ஆண்டுகளை போல மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அப்ப தாளடியையும் விட்டுருவோம். நடுவுல இருக்கக்கூடிய பின் சம்பா அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒரே போகமா காவிரி டெல்டா விவசாயிகள் அனைவரும் நமக்கு ஐப்பசி 10 தேதிக்குள்ள இல்ல 15 தேதிக்குள்ள ஒரு 30 நாள் பயிரா ஆளாக்கிட்டா இந்த ஐப்பசி கார்த்திகையில அடமழை ஏற்பட்டு அதீத மழை ஏற்பட்டு வயல் மூழ்கினா கூட, தண்ணீரில் ஓரிரு நாள் இருந்தால் கூட
பயிர் பாதிக்காத அளவிற்கு அதை வளர்த்து விட்டால் நம்ம கண்டிப்பா பிறகு பார்த்தோம்னா அது கரெக்டா கதிர் வர்ற டைம் வரைக்கும் மார்கழி 5 தேதி வரைக்கும் பருவமழை அவ்வப்போது மழைப்பொழிவு கொடுக்கும். கதிர் வந்த பிறகு நமக்கு பெரிய தண்ணீர் தேவை இருக்காது. குளிர்காலத்திலையும் மழை இடையூறு இருக்காது என்பதை கருத்தில் கொண்டு குறுகிய கால பயிரா நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணும்போது இந்த ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாதம் அறுவடை வந்துவிடும். நமக்கு ஆங்கில மாதத்துல சொல்லணும்னா செப்டம்பர் இறுதியில விதைப்பு பணிகளை மேற்கொண்டால் கூட அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இறுதியில அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம். அதற்கு சாத்தியமான ஒரு நிலையை தமிழக அரசு தான் விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். குறிப்பா செப்டம்பர் 15க்குள்ள மேட்டூர் அணை திறக்கப்படணும். இன்றைய தினம் 40 டிஎம்சியா இருக்கு. காவிரி உரிய நீரை நமக்கு 120 டிஎம்சி கிட்ட செப்டம்பர் இறுதி வரைக்கும் கொடுக்கணும். நமக்கு 120 டிஎம்சி வேணாம், மேலும் ஒரு 30 டிஎம்சியை சட்ட போராட்டம் மேற்கொண்டு உச்சநீதிமன்றம் வாயிலாகவும் காவிரி ஆணையம் வாயிலாகவும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து 30 டிஎம்சி நீரை பெற்று செப்டம்பர் 15க்குள்ளாக அல்லது செப்டம்பர் 15ஆம் தேதியாவது தண்ணீரை திறந்தால் கடைமடை பகுதிகளுக்கு கிட்டத்தட்ட செப்டம்பர் இறுதிக்குள்ள வந்துடும். அப்போ செப்டம்பர் 4வது வாரத்துல விதைப்பு பணிகளை மேற்கொண்டால் இந்த ஆண்டு விவசாயிகள் குறுகிய கால பயிர்களுக்கு போறது நல்லது. உங்க வட்டாரத்துல, உங்க பகுதியில, உங்க மண்ணு எந்த குறுகிய ரக நெல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்களது வேளாண் துறை அதிகாரிகிட்ட கேட்டு அந்த குறுகிய கால நெல்லை நீங்க தேர்ந்தெடுத்துக்குங்க. செப்டம்பர் இறுதியில விதைப்பு பணிகளை மேற்கொண்டால் கூட நவம்பர் முதல் வாரத்துல தான் பருவமழை தீவிரமடையும். இடையிடையே அவ்வப்போது ஒரு பரவலான மழைப்பொழிவு தான் இருக்கும். தீவிரமான மழைப்பொழிவுங்கிறது நவம்பர் முதல் வாரம் தான். அதற்குள்ளாக பயிரை நம்ம கொஞ்சம் ஆளாக்கிடலாம். அப்போ மழைப்பொழிவுல பாதிக்காது. ஒருவேளை தாமதமா அக்டோபர் மாதத்திலேயோ இல்ல செப்டம்பர் இறுதியிலேயோ மேட்டூரை திறந்தா பருவமழை தொடங்கும் போது இவங்க இளம் பயிரா இருந்துச்சுன்னா அப்போ அந்த பருவமழை காலகட்டத்துல பெய்யக்கூடிய அதீத மழையினாலையும் பயிர் பாதிக்கப்படும். பயிர் பாதிச்சா நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, மறு விதைப்புக்கு போவாங்க. மறு விதைப்புக்கு போனா தாமதமான விதைப்பு நடைபெறும். அப்போ பின்னாடி தண்ணீர் தேவைப்படும். அப்ப மேட்டூரும் திறப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி. மழைப்பொழிவும் பின்மழை இருக்காது. மார்கழி பிற்பகுதி, தை மாசத்துல அப்ப மழைப்பொழிவும் இருக்காது. மீண்டும் விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. அப்ப விவசாயிகள் ஐப்பசி, கார்த்திகை 2 மாதங்கள் இந்த மழைப்பொழிவுக்கு சரியாக திட்டமிட்டு குறுகிய கால நெல் பயிரை தேர்ந்தெடுத்து செப்டம்பர் இறுதிக்குள்ளாக விதைப்பு பணிகளை முடிக்கணும். அதற்கு செப்டம்பர் 15க்குள்ளாக தண்ணீர் திறக்கணும். இதுதான் நமது கோரிக்கை. இப்படி பண்ணும் பட்சத்துல கண்டிப்பாக இந்த சவாலான எல்லினோவை நம்ம எதிர்கொள்ள முடியும். அடுத்த ஆண்டு குறுவை என்னங்கிறத அடுத்த ஆண்டு முடிவு பண்ணிக்கிட்டாலும் இந்த சம்பாவில் நம்ம ஜெயிச்சுட்டா ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியா பெரும் பாதிப்பு ஏற்படாது. ஸோ இதுதான் நமது கோரிக்கை. இதன் காரணமாக தான் சட்டத்துறை அமைச்சரை நேரில் பார்த்து இது மாதிரியான நிலை இருக்கு. செப்டம்பர் 15க்குள்ளாக எப்போது வேண்டுமானாலும் முன்னதாக நீங்க தண்ணீர் திறப்பதுன்னா எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா அதிகபட்சம் செப்டம்பர் 15க்குள் தண்ணீர் திறந்தாகணும். நமக்கு உரிய நீரை சட்ட போராட்டம் செய்து பெற்றாக வேண்டும். அடுத்த ஆண்டு குறுவை சந்தேகமா இருக்கிறதுனால சம்பாவில் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்தோம். அது மட்டும் இல்லாத வேளாண் துறை செயலாளர்கிட்டையும் நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். மேலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள்ட்டையும் இதை நம்ம தெரியப்படுத்தியிருக்கோம். இதை அரசுக்கு கொண்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விவசாயிகளும் நீங்க தயாராகிக்கோங்க. நம்மள்ட்ட ஜூன் மாதம் நிரம்புமா, ஜூலைல நிரம்புமா, ஆகஸ்ட்ல நிரம்புமா, செப்டம்பர்ல நிரம்புமான்னு கேட்டுட்டே இருந்தீங்க. எனக்குமே நிரம்புன்னு சொல்றதுதான் ஆசை. ஆனா நிரம்புவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டாதான் நம்ம அதை சொல்ல முடியும். இந்த ஆண்டு அதற்கு சாத்தியமான நிலை இல்லை. அதன் காரணமாக தான் குறுவை வேண்டாம்னோ மேட்டூர் அணை நிரம்புவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு குறிப்பிட்டோம். இப்போ மேட்டூர் அணை நிரம்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் உரிய நீரை பெற்று சரியான நேரத்தில் திறந்தா சரியான விவசாயம் பண்ண முடியுங்கிறது தான் இப்போ இருக்க ஒரே வழி. அது மட்டுமின்றி பிற மாவட்டங்களை எடுத்துக்கிட்டா பிற மாவட்டங்களையும் பாதிப்பு. வைகை அணை திறக்கப்படாததுனால நமக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய வேளாண்மை பாதிப்புகள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா தென்னை மரங்களுக்கே தண்ணீர் வாங்கி பாய்ச்சிட்டு இருக்க சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. இதுல கவலை அளிக்கக்கூடிய ஒரு சூழல் என்னன்னா அடுத்த ஒரு 4 வாரங்களுக்கு தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையாத சூழல் இருக்கு. நமக்கு இப்போ கர்நாடகால ஒரு 7 டிஎம்சி நீர் திறந்ததே இந்த 10 நாள்ல பெஞ்ச மழையினால உபரி நீரை தான் திறந்தாங்க. ஸோ இப்போ இனி வரக்கூடிய வாரங்கள்ல பருவமழை தீவிரமடையாதுன்னா அந்த உபரி நீர் திறக்க மாட்டாங்க. நம்ம போராடி தான் வாங்கி ஆகணும். ஸோ நமக்கு உரிய நீரை வாங்கினாலே போதுமானதா இருக்கும் அப்படிங்கிறதான் தற்போதைய நிலவரம். ஸோ இதுதான் சம்பா பத்தியான கேள்விக்கான பதில். ஸோ விவசாயிகள் சற்று பொறுமையா இருங்க. இந்த வெப்பச்சலன மழை அவ்வப்போது பெய்யும். பரவலான மழைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமலை என்பது இருக்கும். பகல் நேர வெப்பநிலை உயரும்.
இந்த வெப்பச்சலன மழை சாதகமாக அமையும் பட்சத்துல நீங்க புழுதி உழவு ஓட்டி சம்பாவிற்கு தயாரான நிலையை தங்களது வயல்களில் ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒரு போகம் இந்த சம்பால செஞ்சாதான் இந்த சூப்பர் எல்னினோவின் தாக்கத்தில் இருந்து நம்மள தற்காத்து கொள்ள முடியும். இப்போ காவிரி டெல்டாவை பொறுத்தளவுக்கு காவிரி டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்ல, தமிழகத்தின் பல மாவட்டங்கள்ல குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு குடிநீர் தட்டுப்பாடு அதிகம் இருப்ப வாய்ப்பு இருக்கு. இப்ப டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்த்தோம்னா 10 நாட்களுக்கு ஒரு முறைதான் தண்ணீர் வருது. குடிநீருக்காக சாலை மறியல் போராட்டம் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய பொதுமக்கள் மீது வழக்கு பதியப்படுறதா தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையிலே கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியா பார்க்கப்படுது. நமக்கு தண்ணீர் இல்லைன்னு தான் அவங்க போராடுறாங்க, சாலை மறியல் பண்றாங்க. ஸோ அதற்கான தீர்வு என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்கணும். அதற்கு மாறா வழக்கு பதிவு செய்யும் போது இப்ப அடுத்த ஆண்டு இதன் தீவிரம் அதிகரிக்கும் போது அதை நம்ம எப்படி எதிர்கொள்வோங்கிறது தெரியாது. ஸோ இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இந்த காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளை தமிழக முதல்வரே நேர்ல வந்து அனைத்து மாவட்டங்களையும் பார்வையிடணும். அது மட்டுமின்றி அந்த எல்லினோ கண்காணிப்பு குழுவும் அனைத்து மாவட்டங்களையும் வறட்சி மற்றும் வேளாண்மையில ஏற்பட்டிருக்க பாதிப்பு, குடிநீர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய தட்டுப்பாடு அனைத்தையும் நேரடியாக மாவட்டந்தோறும் சென்று பார்வையிட்டு அது குறித்தான அறிக்கைகள் தயாரித்து உடனடியாக அரசிற்கும் பொதுமக்களுக்கும் கொடுத்து இதற்கான தீர்வு என்ன, எப்படி எதிர்கொள்ள போறோம் வரக்கூடிய மாதங்களை என்பது குறித்து அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். அப்போதுதான் நம்ம வந்து இந்த சூப்பர் எல்னினோவை சாதகமாக எதிர்கொள்ள முடியும் ஓரளவுக்கு. ஸோ அந்த எல்னினோ குழுவிற்கும் தமிழக முதல்வருக்கும் நான் ஒரு கோரிக்கையாகவே இதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ சூப்பர் எல்னினோ நிகழ்வின் தாக்கம் என்பது உணர தொடங்கியாச்சு. இதை நம்ம இன்னும் இனிமேலாச்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்தணும். குறிப்பாக ஆணையம் மூலமாகவும் கர்நாடகா இடம் இருந்து பெறக்கூடிய அந்த உரிய நீரை உச்சநீதிமன்றம் சென்றாவது கேட்டு பெற்று நம்ம சரியான நேரத்துல, குறிப்பா சரியான நேரம் என்று சொல்ல முடியாது, செப்டம்பர் 15க்குள் மேட்டூர் அணை திறக்கப்படுவதை உறுதிப்படுத்தணும். அப்போதுதான் சம்பா பட்டத்தில் இந்த ஆண்டு சாதகமா அமையும். ஏன்னா நிலத்தடி நீர் கூட நமக்கு வடக்கு டெல்டாலாம் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நமக்கு மேட்டூர் அணை திறக்கப்பட்டாதான் பல மாவட்டங்கள்ல நீரோட்டங்கள் அதிகரிக்கும், நிலத்தடி நீர் வளம் என்பது பெருகும், உப்புத்தன்மை குறையும். இப்ப அணைகள் திறக்கப்படலைன்னா இவை அனைத்துமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஸோ இவையெல்லாம் கருத்தில் கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். அனைத்து நம்ம இப்ப நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்தோம், சட்டத்துறை அமைச்சரை பார்த்தோம், அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் திரு PR பாண்டியன் அவர்கள் மிகவும் சொல்லணும்னா கிட்டத்தட்ட நமக்கு திருவாரூர்ல ஒரு மாநாடு நடத்திட்டாங்க. அடுத்த மாநாடு நமக்கு எல்னினோ சூப்பர் எல்னினோவின் தாக்கம் குறித்தான மாநாடு மதுரையில வந்து நடைபெற இருக்கு. மிகவும் இந்த எல்னினோ குறித்த தகவல்லாம் கேட்டு பெற்று அது குறித்தான நடவடிக்கை எடுக்க நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. சம்பா பட்டத்திற்கு தண்ணீர் திறக்கவும் PR பாண்டியன் சார் வந்து நிறைய அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழக அரசுக்கு. ஸோ அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் தற்போதைய நிலை. இதுல தொடர்ச்சியாக இந்த எல்னினோ குறித்து நம்ம பதிவிடுறது இன்னமுமே பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரலங்கிறதுனாலதான் இனி வரக்கூடிய நாட்கள்லையும் நம்ம எல்னினோ குறித்தான பதிவு தொடரும். ஸோ இப்ப நம்ம இன்னும் இதுல நான் இறுதியா நான் தெரியப்படுத்த விரும்புவது என்னன்னா, இந்த சூப்பர் எல்னினோவை எதிர்கொள்ள நம்ம 3 வழிதான் இருக்கு. ஒன்று, மரக்கன்றுகள் அதிகமா நடணும். தங்களது வீடுகளை சுற்றி மரக்கன்றுகள் நடுங்க. அந்த மரங்களை பராமரிச்சு பாதுகாக்கும் போது அடுத்த ஆண்டு கோடை வெப்பத்திலிருந்தும் வெப்ப அலையிலிருந்தும் தற்காத்து கொள்ள அந்த மரக்கன்றுகள் உதவும். இன்னொன்னு, மழைநீர் சேகரிப்பு ஒவ்வொரு வீடுகள்லையும் தங்களது ஆழ்துணை கிணறுகள்லையும் ஏற்படுத்துங்க. கண்டிப்பா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டம் உயரும். இந்த ஆண்டு ஐப்பசி கார்த்திகையில நல்ல மழைப்பொழிவு இருக்கு. அந்த மழைப்பொழிவை சாதகமா பயன்படுத்திக்கணும். குறுகிய காலத்துல அதீத மழையா இருக்கும், அது பூமி உறிஞ்சாது. நம்ம தான் மழைநீர் சேகரிப்பை கொண்டு போய் நிலத்தடிக்குள்ள விடணும். அதே மாதிரி வயல்கள்ல இருக்கக்கூடிய அந்த போர்வெல்ஸ் ஆழ்துணை கிணறுகள்லையும் இந்த மழைநீரை ரீசார்ஜ் பண்ணி கிரவுண்ட் வாட்டரை ரீசார்ஜ் பண்ணணும். அந்த மழைநீர் சேகரிப்பை ஏற்படுத்தணும். அதே போல வயல்களை சுத்தி அந்த நீர்நிலைகளை சுற்றி இருக்கக்கூடிய கரைகளை பலப்படுத்தி கரைகள்ல அதிகப்படியான மரக்கன்றுகள் நடணும். அப்போதுதான் உணரும் வெப்பநிலையை குறைக்க முடியும். உலக அளவுல சராசரி வெப்பநிலை 2027ஆம் ஆண்டு 1.7 முதல் 2 டிகிரி வரைக்கும் உயர இருக்கு. அதுல இருந்து தற்காத்துக்கலாம்னா மரங்கள் அதிகமா வளர்க்கணும்.